மொத தடவை எடுக்கும்பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த காலத்தில இது வந்து வேடிக்கையாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் அந்த நீதியரசர் சாமிநாதன் அவர்கள் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தடவை எளிதா விடப்போறதில்ல. நீங்க ஏன் கூடாதுன்னு சொல்றீங்க? அப்படின்ற பல கேள்விகள வாய்தாவிலே கேட்டிருக்கார். அப்ப எ அப்ப அரசாங்கம் அப்பவாவது இந்து சமய அறநிலையத்துறை அப்பவாவது முழிச்சுட்டு, இது ஏற்கனவே 2 நீதிபதிகள் தீர்ப்பு இருக்குது. இத ஒரு நீதிபதி விசாரிக்கக்கூடாது. ஏன்னா 2014ல இப்ப இருக்கிற மாரியே எடுத்துக்கொள்ளுங்கள்ட்டு தீர்ப்பு 2 நீதிபதி தீர்ப்பு இருக்குது. 2 நீதிபதி தீர்ப்ப மாற்றணும்னா, ஒரு நீதிபதி தீர்ப்பு கூடாது. இது 2 நீதிபதி இல்ல அதற்கு மேற்பட்ட நீதிபதிகள வச்சு நம்ம வழக்கு நடத்தணுங்கிறத வாய்தாவிலே இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்கணுமா வேண்டாமா? எச்சரிக்கையா இருந்திருக்கணுமா வேண்டாமா? இப்போ கொண்டு போயிட்டு ஜிஆர் நீதியரசர் மேல இம்பீச்மென்ட் கொண்டு வரேன், இது கொண்டு வரேங்கிறதெல்லாம் அது வேடிக்கையாக இல்லையா?